டிக்டாக் இலக்கியா எந்த பண்டிகையாக இருந்தாலும் தன்னோட ரசிகர்களுக்கு வாழ்த்து சொல்லி விதவிதமான ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி வருவாங்க. சமீபத்தில் இலக்கியா சொந்தமாக புது வீடு வாங்கி நண்பர்களை அழைச்சி கிரகப்பிரவேசமும் நடத்தியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் ஏராளமான ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிற இலக்கியாவுக்கு இப்போ என்ன நடந்துச்சு, ஏன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரியல. இலக்கியாவுக்கு தீவிர சிகிச்சை நடக்கிறது அவங்களோட ரசிகர்கள் மத்தியில் அதிர்வலையை உண்டு பண்ணி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் டிக்டாக் வீடியோக்கள் மூலமாக பிரபலமானவங்க தான் இலக்கியா. இது மூலமாக இவங்களுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அரைக்குறை ட்ரெஸ்ஸோட ஆட்டம் பாட்டம் நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவுமே இலக்கியா வெளியிட்டு மிக குறுகின காலத்திலேயே புகழ்பெற்ற டிக்டாக் ஸ்டார் ஆகிட்டாங்க. ஆரம்பத்தில் ஒழுங்காக தான் டிக்டாக் வீடியோ வெளியிட்டாங்களாம். ஆனால் லைக்ஸ் வரலை அப்படிங்கிறதுனால கவர்ச்சி பாதையை தேர்ந்தெடுத்து தான் இலக்கியா ஒரு முறை ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. டிக்டாக் தடை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா கூட தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் இந்த மாதிரி வீடியோக்களை இவங்க வெளியிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இலக்கியாவுக்கு சினிமா வாய்ப்பும் கிடைச்சிருக்குது. ஆனால் படம் வெளியாகவே இல்லை. பட வாய்ப்பு தர்றதா சொல்லி பலருமே படுக்கை கழிச்சு ஏமாத்திட்டாங்க. அப்படிங்கிறதுனால சினிமாவும் வேணாம் அப்படின்னு ஒதுங்கிட்டு தான் இலக்கியா ஒரு முறை பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. கடந்த வருஷம் நடிகை சகீலா தொகுத்து வழங்குற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட இலக்கியா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 3வது படிக்கும்போது என்னோட அம்மா இறந்துட்டாங்க. அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால என்னோட வாழ்க்கையை திசை மாறி போயிருச்சு. அம்மா எனக்கு இருந்திருந்தா என் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும். காதலிக்கிறதா சொல்லி பழகி துரோகத்துக்கு நிறைய ஆளாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண் கலங்கி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இலக்கியா. இந்த சேனலில் டீசெண்டான ட்ரெஸ் போட்டு வீடியோக்கள் பதிவிட்டு வந்தாங்க. 8 வயசுலேருந்தே சமைக்க வர்றதுனால தனக்கு சமையல் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சேனலை துவங்கினாங்களாம். ஆனால் இனிமே கவர்ச்சி காட்ட மாட்டியா, 10 நிமிஷம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வர்றதை பார்த்து வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷக்கீலாட்ட ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க இலக்கியா. இருந்தாலும் சொந்தமாக வச்சிருக்கிற யூடியூப் சேனலில் சமையல் குறிப்பு பியூட்டி டிப்ஸ் வீடியோக்களை ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இதுக்கு அதிகமான வியூஸுமே போயிட்டுருக்குது. இதனால நல்ல வருமானத்தையுமே ஈட்டி வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் இலக்கியா சென்னையில் சொந்தமாக வீடு கட்டி குடியேறியிருக்காங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கிரகப்பிரவேசமும் பண்ணி அந்த ஃபோட்டோஸையுமே இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோட அந்த வீட்டோட ஃபோட்டோஸையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்து மாத்திரைகளை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்க தகவல் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்குது. பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கத்தில் இருக்கிற இலக்கியா அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்து மாத்திரைகளை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே அவங்கள பரிசோதனை பண்ணிய டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அழகு மற்றும் உடற்பயிற்சிக்காக கொடுக்கப்படுற ஊட்டச்சத்து மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாத்திரைகளை அதிகமாக சாப்பிட்டதுனால அவங்களுக்கு போதை அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உடனடியாக அவங்கள மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதி பண்ணியிருக்காங்களாம். அங்கே அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குதான். இதை பற்றி வழக்கு பதிவு பண்ணின போலீஸார் விசாரணை பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஊட்டச்சத்து மாத்திரைகளை அதிகமாக சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணினாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் காரணம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இலக்கியா நேற்று தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில், என்னோட சாவுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் தான் காரணம். என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டா. 6 வருஷங்களா நான் அவன் கூட தான் இருந்துகிட்டு இருக்கேன். அவனுக்கு பல பெண்களோட பழக்கம் இருக்கிறத பற்றி கேட்டால் என்னை அடிப்பான். நானும் பொறுத்து போனேன். இதையும் போட்டான், என்னை அடின்னு அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் ஃபோட்டோவை போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதனால இலக்கியாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபாலோவர்ஸ் பதறி போய் இருக்காங்க. அதே நேரம் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிற இலக்கியாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில் இலக்கியா இப்போது தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் எல்லாமே போலி செய்தி அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. எல்லாமே பொய் அப்படின்னா எதுக்காக திலீப் சுப்ராயன் மேலே குற்றச்சாட்டுகளை முன் வச்சு இலக்கியா ஸ்டோரி போட்டாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தமிழ் திரையுலகில் முன்னணி ஸ்டண்ட் மாஸ்டரான சூப்பர் சுப்ராயன் மகனான திலீப் சுப்ராயன் 2016 வெளியான அஞ்சல் படம் மூலமாக திரைப்பட தயாரிப்பாளர் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் ஓரம்போ படத்தில் இயக்குனர்கள் புஷ்கர் காயத்ரி அப்படிங்கிறவங்கள்ட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் தான் ஆரண்ய காண்டம் படத்தில் இணை இயக்குனராகவும் சண்டை பயிற்சியாளராகவும் ஒர்க் பண்ணினாங்க. தமிழ் மற்றும் மலையாள திரையுலகில் பெரிய மற்றும் சின்ன பட்ஜெட் படங்களில் தொடர்ந்து ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. இவங்க அரிமா நம்பி, புலி, நானும் ரவுடிதான், தெரி, சுந்தரபாண்டியன், பீசா, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம், ஜில்லா, கோட், தீரன் அதிகாரம் 1, வடசென்னை உள்ளிட்ட பல படங்களுக்கு ஸ்டண்ட் இயக்குனரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இயக்குனர் மாரிசன் இயக்கியிருந்த சங்கு சக்கரம் படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.